பிராக்டிக்கலா நடக்கிறது நீ நம்ப கூடாது. ஏது என் கண்ணு முன்னாடி எல்லாமே எப்படி இருக்கு, நான் கண்ணால பாக்குறேன், இது நடக்காதுன்னு பாக்குறேன். ஆனா பைபிளை திடீர்னு பார்க்கும்போது பைபிள் சொல்லுது இது நடக்கும்னு சொல்லுது. நான் இப்ப எதை நம்பணும்? எதை நம்பணும்? நம்ம நிறைய நேரத்தில் நம்ம எதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? பைபிள் கண்ணு எதிர்க்க இருந்தாலும் உன் சூழ்நிலை அப்படியே படமா தெரியுது. எவ்வளவுதான் நம்புறோன்னு பாக்குற அந்த சூழ்நிலை தான் உனக்கு அப்படியே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் பழகி போயிருக்கு. எதுக்கு மேல பழகி போயிருக்கு? பார்த்து 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 பார்த்துன்னா ஆச்சு, பழகி போச்சு. அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது மனசு. ஏன்னா இதுலயே நம்ம ஊறி போயிருக்கிறோம். வசனத்தின் மேல நாட்டமே போக மாட்டேங்குது. சாராளுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமாக உன் கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. சிரிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்டுச்சு, சாராலே நீனா உள்ள போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அங்க விசுவாசத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? பலப்படுத்துறாரு. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு வருகிற சூழ்நிலைகளும் எதிரான காரியங்களை பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம மனசு அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம நம்ம தவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் மனசுக்கு விசுவாச வார்த்தையை பயிற்சி கொடுக்கணும். விசுவாசமா பேசுறதுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். பேசினா தான் வரும்.